Hi dear brothers, 14ஆம் தேதி சண்டே சம்ருதி ட்ரா நம்பர் 33. 14ஆம் தேதி சண்டே கேரளா லாட்டரி சம்ருதி ட்ரா நம்பர் 33னுடைய கசிங் நம்பர்ஸ் மை டியர் பிரதர்ஸ். ஆல் போர்டில் 0, 2, 5, 7 கொடுத்துருக்கேன். எப்பவும் போல தான் 0 பவர் பண்ணால் 5, 2 பவர் பண்ணோம்னா 7. கொடுத்துருக்கிற 4 நம்பரில் 2 நம்பர் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். 2, 7 என்னுடைய கசிங் படி ஏபிசி போர்டில் 2, 7 இறங்கிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. குறிப்பாக 7ஆம் நம்பர் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஆல் போர்டில் 0, 2, 5, 7 2, 7 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அவ்வளோ. ஏபிஏசிபிசியில் 32, 23, 82, 28, 27, 72, 29, 92, 90, 09, 20, 02 6 நம்பர் கொடுத்துருக்கேன். ஏபிஏசிபிசியில் இந்த 6 நம்பரை பிரித்து கொடுத்துருக்கேன். அதில் ஒரு நம்பர் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். 27, 72 ஆல் போர்ட்லேயும் 2ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே போல் ஏபிஎஸ்சிபிசியில் 27, 72 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். என்னுடைய கசிங் படி ஏபிசி போர்டில் 2, 7 இந்த நம்பர் இறங்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது மை டியர் பிரதர்ஸ். கவனமாக ப்ளே பண்ணணும். முப்பத்தி 2, 82, 27, 29, 90, 20 அவ்வளோதான். இந்த நம்பர் தான் ஏபிஎஸ்சிபிசியில் பிரித்து கொடுத்துருக்கேன். 4 டிஜிட்லேயும் 3 டிஜிட்லேயும் 5 நம்பர் மட்டும் கொடுத்துருக்கேன். ரொம்ப அதிகமாகலாம் கொடுக்கல. ஒரு 3 டிஜிட் நம்பர் 382ன்ற நம்பர் பாக்ஸில் வச்சாலும் வின்னிங் பிடிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படின்றது என்னோடய கணிப்பு. அதனால் அந்த நம்பரை பாக்ஸில் வச்சு கொடுத்துருக்கேன். ஒரு நம்பர் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த நம்பர் அப்படியே திருப்பி கொடுப்பேன். 382 அப்படின்னு சொன்னால் 283ன்னு கொடுப்பேன். ஆனால் இந்த 382ன்றது ஷஃபுலாகி என்னுடைய கசிங்கில் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருந்ததுனால தான் ஒரு வேளை பாக்ஸில் வச்சாலும் வின்னிங் பிடிக்க சான்ஸ் இருக்குதுன்னு ஸ்ட்ராங்காக நான் ஃபாலோ பண்ணுறேன். அதுதான் உண்மை. ஸோ அந்த நம்பரை நான் உங்களுக்கும் கொடுக்குறேன். இப்போ நேற்று வந்துட்டு 13ஆம் தேதி ரிசல்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ் வின்னிங் நேற்று ஆல் போர்ட்லேயே கொடுத்த 4 நம்பரில் 4 நம்பருமே பாஸ். 4 டிஜிட்டில் 91, 46 ஆல் போர்ட்லேயே 4 நம்பர் பாஸ். ஸோ என்னுடைய கசிங் ஹிஸ்ட்ரியிலேயே ஆல் போர்டில் 4 நம்பர் பாஸ் ஆனது நேற்று தான். ஸோ வெரி ஹாப்பி. அதனால் எனக்கு மனசுக்கு என்ன படுதோ அதைத்தான் நான் எடுத்து ஃபாலோ பண்ணுவேன். அதை தான் நான் உங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் உங்கள் கசிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள், இல்லைன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்லேயும் 3 டிஜிட்லேயும் 5 நம்பர் கொடுத்துருக்கேன். 5 நம்பர்னு சொல்ல முடியாது, ஒரு 3 நம்பர் தான். ஏன்னா ஒரே நம்பரை அப்படியே திருப்பி கொடுத்துருக்கேன். அதனால் நம்பர்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். 4 டிஜிட்டில் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். வேறு ஒன்று நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட் நம்பர் வந்து 209. ஃபஸ்ட் நம்பர் 209 209. அந்த நம்பர் அப்படியே திருப்பி 902ன்னு கொடுத்துருக்கேன். 209ன்றதை திருப்பி 902. செகண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 290 290 கொடுத்துருக்கேன். அந்த நம்பர் அப்படியே திருப்பி 092 அப்படின்னு கொடுத்துருக்கேன். 217 ஒரு நம்பர். அவ்வளோதான். இப்போ 4 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா 9209 9209. 3 டிஜிட்டில் 209 2902 902 72 90 290 20 92 092 32 17 217. இப்போ என்னென்னா இந்த ஏபிஎஸ்சிபிசியில் 27, 72 தான் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். இப்போ இந்த 2 நம்பரையும் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா யோசிச்சிட்டே இருந்தேன், மார்க் பண்ண மறந்துட்டேன். 29, 92 90, 09 90 இறங்கிறதுக்கு 90 இறங்கும் கன்ஃபார்மாக.
அதனால தான் அந்த 209ன்றது பாக்ஸில் வச்சாலும் வின்னிங் பிடிக்க சான்ஸ் இருக்குது தான். இருந்தாலும் கஸ்ஸிங்ஸில் வரலன்றதுனால 4 நம்பர் கொடுத்துருக்கேன். 209 திருப்பி 902, 290 092, அவ்வளோதான். 92 09, 209, 29 02, 902, 72 90, 290, 20 92, 092, 32 17, 217. 382 பாக்ஸில் வச்சாலும் வின்னிங் பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஆல் போர்டில் 7-2 இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். ஏபிஏசிபிசிலையும் 27 72 அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். 72 நான் கான்சன்ட்ரேட் பண்ணால் 82ன்னு வச்சு அடிப்பாங்க தெரியும். ஸோ அதனால தான் 82 382 அப்படி அந்த அந்த எண்ணத்தில் கொடுக்கல. ஆனால் கஸ்ஸிங்கில் 382ன்றது ரிப்பீட்டடாக வந்துட்டு இருந்ததுனால கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். 382 பாக்ஸில் வச்சிங்கன்னா 6 நம்பர் கிடைக்கும். சிம்பிள். 382, 328, அப்படியே திருப்பி 283, 238, 823, 832. அவ்வளோதான் மை டியர் பிரதர்ஸ். ரொம்ப சிம்பிள். எப்போ கொடுக்கறது தான் ட்ரிக் நம்பர்ஸ். இந்த ட்ரிக் நம்பர் பேஸ் பண்ணி தான் என்னுடைய கஸ்ஸிங்ஸ் இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த ட்ரிக் நம்பர் மூலமாக நான் எடுக்க மறந்த நம்பர்ஸ் நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ட்ரிக் நம்பர் 32 75 27 50 525. ட்ரிக் நம்பர்ஸ் 32 75 27 50 525. ஓகே மை டியர் பிரதர்ஸ், இது 14ஆம் தேதி கேரளா லாட்ரி சம்ருதி ட்ரா நம்பர் 33னுடைய கஸ்ஸிங் நம்பர்ஸ். டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா 5 நம்பர் கொடுத்துருக்கேன். 5 நம்பர்லாம் சொல்லணும். அதாவது என்னென்னா என்னுடைய கஸ்ஸிங் இன்றைக்கி டோட்டலாக பார்த்தீங்கன்னா 382 பாக்ஸு, 290 அந்த நம்பரும் பாக்ஸில் வச்சாலும் ஓகே, 217 ஒரு நம்பர், அவ்வளோதான். 3 நம்பர் தான் என்னுடைய கஸ்ஸிங்கு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். 290 நான் 4 நம்பர் கொடுத்துட்டேன். பாக்ஸில் வச்சோம்னா நான் 2 நம்பர் வச்சா பாக்ஸில் ஆகிப்போச்சு. 217 ஒரு நம்பர் மட்டும், 382. ஸோ டோட்டலாக 382 பாக்ஸு, 209ன்ற நம்பர் பாக்ஸு, 217. இந்த 3 நம்பர் தான் கொடுத்துருக்கேன். அந்த 3 நம்பரை பாக்ஸில் பிரித்து கொடுத்ததுனால நிறையா நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன விஷயம் அப்படின்னா, இந்த 209ன்னு நான் கொடுத்து வச்சுருப்பேன், என்னுடைய கஸ்ஸிங் இருக்கும். திருப்பி அப்படியே 902ன்னு வச்சு அடிப்பாங்க. இப்போ 290 அப்படின்றத நான் ஃபாலோ பண்ணுவேன் ஸ்ட்ராங்காக. அது அப்படியே திருப்பி 092 அடித்தா எவ்வளோ இரிட்டேட்டடாக இருக்கும், செம்ம கடுப்பாக இருக்கும். அதனால தான் அப்படியே திருப்பி வச்சு உங்களுக்கு கொடுக்கறது. நானும் அப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன். உங்களுக்கு 382 பாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் 382 கரெக்டாக அப்படிலாம் நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் நானும் ஃபாலோ பண்ணுவேன், உங்களுக்கும் கொடுப்பேன். லாபமும் நஷ்டமும் எனக்கும் தான். அதனால் அது என்னோட போச்சுன்னா பிரச்சனை இல்லை, நஷ்டம்னா நீங்கள் அதிகமாக நட்டப்படக்கூடாது. அதனால் ரொம்ப கவனமாக ப்ளே பண்ணணும். உங்கள் மனசுக்கு உங்கள் உள்ளுணர்வுக்கு என்ன சரின்னு படுதோ அதை செய்யுங்க. இல்லைன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. இது முழுக்க முழுக்க அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கிற விஷயம் தான். அதில் நம்மளுடைய முயற்சி ஒரு 80% போடுறோம், உறுதியாக வெற்றி கிடைக்கும். ஓகே டியர் பிரதர்ஸ், 14ஆம் தேதி கேரளா லாட்ரி சம்ருதி ட்ரா நம்பர் 33னுடைய கஸ்ஸிங் நம்பர்ஸ். உங்களுடைய கணிப்பு இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய என்ன சொல்கிறது, நீங்கள் காட்டுற அன்புக்கும் பாசத்துக்கும், நீங்கள் மேலே வச்சுருக்கிற அந்த லவ் பாசத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். ஸோ அதனால் உடம்பு பார்த்துக்கோங்க, கவனமாக இருங்க. சண்டே நல்லா சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். Good luck.